ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே பார்த்து வருகிற ஆசீர்வாதத்திலே மூழ்கடிக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். நாம் ஏற்கனவே பாவத்தின் கீழ், அதனுடைய விளைவினாலே வந்த வியாதி நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. கவலை, துன்பம், பயம், இப்படி அநேக காரியங்கள், கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகைகள், இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்கள் மனிதனை மூழ்கடித்தது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஏற்கனவே மூழ்கி கிடந்தோம். கவலையிலே மூழ்கி இருந்தோம், பயத்திலே மூழ்கி இருந்திருக்கலாம், அல்லது மன்னிக்கப்படாத ஒரு கசப்பான ஒரு அனுபவம் நமக்குள் இருந்து, பழைய மனுஷன் அவன் எப்படி இருந்தான் என்பதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு சில பாவத்திலே மூழ்கி இருந்தார்கள். எல்லா மனுஷனும் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மத மாற்றம் அல்ல. மூழ்கி இருந்த நம்மை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்மை மூழ்கடிக்க வைக்கிறான். அது ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே பார்த்து வருகிறோம். சங்கீதம் 68வது சங்கீதம் 19வது வசனத்திலே, Blessed be the Lord who daily loadeth us with benefits, even the God of our salvation. என்னாலும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நன்மை என்னும் பாரத்தை என்மேல் சுமத்துகிற என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை என்னும் பாரத்தை நம்மேல் வைக்கிறான். இதற்கு முன்பாக வருத்தம் என்ற பாரம், கவலை என்ற பாரம், தோல்வி, அவமானம், பயம். ஆனால் இப்பொழுது வேறொரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். பாவத்தில் இருந்த நாம், தேவனுடைய நீதி நம்மேல் சுமத்தப்பட்டது. பயத்தில் இருந்த நாம் தேவனுடைய விசுவாசத்திலே வந்திருக்கிறோம். கவலையிலே மூழ்கி இருந்த நாம் பரிசுத்தாவின் சந்தோஷத்தாலே தேவன் நம்மை மூழ்கடித்திருக்கிறார். இப்படி ஏராளமான நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, உங்களில் சிலர் அல்லது கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று நீங்கள் சொன்னால், ஏன் காரணம், அதற்கான என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவானது என்பதற்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன். ரட்சிப்போடு இது முடியல. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவரில் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த புத்தகம் அல்லது இந்த வார்த்தை ஏராளமான பிரின்சிபல் அல்லது கோட்பாடுகள் நிறைந்த புத்தகம். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிரமாணங்களை நாம் இயக்கி வைப்போமானால் அவைகள் நம்முடைய வாழ்விலே அது பலிக்கும். ஏற்கனவே தூக்கு விசை பிரமாணம் என்ற பிரமாணம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு பக்கம் புவியிருப்பு பிரமாணம், ஒரு காரியத்தை நாம் கையிலிருந்து நழுவ விடுவோமானால் அது கீழே விழுகிறது, பூமியானது இழுத்துக் கொள்கிறது, ஈர்ப்பு சக்தி. ஆனால் அதற்கு மேலாக தூக்கு விசை பிரமாணம் இருந்தும் எத்தனையோ காலங்கள் மனுஷன் மேல பறக்கவே முடியல. ஆனால் அதை என்றைக்கு அவர்கள் அறிந்து அந்த பிரமாணத்தை இயக்கி வைத்தார்களோ அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். ரட்சிப்பை பெற்ற பிறகு அநேகர் ரட்சிப்பினால் உண்டான இந்த ஆசீர்வாதத்திலே நன்மை அடைய முடியாதபடி தங்கள் அனுபவத்தை வைத்து சில நேரங்கள் சொல்லலாம், கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான் என்கிறதான ஒரு காரியத்தை, ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். நாம் வேதத்தின் வழியாக பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் வரவில்லை,
என்ற காரியத்தை வேதம் சொல்லும் பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நான் முதல் காரியமாக எடுத்து காட்டினேன். தேவனுடைய வசனம் இருக்கிறது, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் இருந்தும் அதை அவர்கள் அடையாமல் போனதுக்கு காரணம் என்னவென்றால், சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசத்தோடு கலக்காதபடி சந்தேகத்தோடு கலந்தபடினாலே வேதத்தில் தேவனே வாயை திறந்து சொல்லியும் கூட அவர்கள் அந்த பலனை அனுபவிக்கவில்லை. ஆக நான் சம்பந்தப்படுத்தி காட்டினேன், இந்த புத்தகத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருந்தும் நம்முடைய வாழ்விலே அவைகள் நமக்கு அதனுடைய பலனை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டும் நாம் வேறொரு காரியத்தை எதிரடையாக பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுகமானீர்கள், ஆனால் என்னுடைய வாழ்விலே சுகத்திற்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, என் சரீரத்தில் எனக்கு என்னுடைய அப்பாவுடைய வியாதி வந்துருச்சு என்றெல்லாம் நீங்கள் பேசினால், இங்க நிறைய பேர் ஜெபத்துக்கு வருவாங்க. வரும்போது சில பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு கேன்சர் இருக்குன்னு. நான் சொன்ன, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். நீங்க போய் செக் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட தானே சொன்னாரு உனக்கு கேன்சர் இருக்குன்னு. இது ஒன்றும் இல்லாம ஆயிடும். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வலியும் உனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லுது. அதற்கு எதிராக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவர் தமது குமாரனை அனுப்பி இந்த வியாதியை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய காயத்தால் சுகமானேன் என்று எழுதியிருக்கிறதே. நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமானேன் என்று நீங்கள் சொன்னால். ஆபிரகாம் தன்னுடைய வயதான காலத்திலே குழந்தை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி சாராள் 90 வயதிலே நம்புகிறதுக்கு ஏதுவான அந்த சூழ்நிலை குடும்பத்தில் இல்லாமல் போனாலும் கூட அவன் வேறொரு காரியத்தை, அதாவது தான் சரீரத்தில் என்ன உணர்கிறானோ அதை சொல்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று தேவனை விசுவாசித்து வாயிலே பேச தொடங்கினான். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஒரு தேவன். விசுவாசத்தினாலே நீங்கள் சில காரியத்தை அடைய முடியும். என்ன இருக்கிறதோ அவைகளை பேசாதபடி என்ன வேண்டுமோ அதை பேசணும். அதை 2வது காரியமா நம்ம பார்த்தோம். ஏன் வேத வசனம் பிரயோஜனப்படல? தேவன் சொல்லி இருந்தும் நம்ம வாயில என்ன சொல்லுகிறோமோ அதுதான் நடக்குமே ஒழிய அவர் சொன்னது நமக்கு நடக்காது என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்ட அந்த பகுதியை எடுத்து காட்டினேன். கர்த்தரே சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போறேன். ஆனா அவங்க சொன்னாங்க முடியாதுன்னாங்க. அவங்க சொன்னபடியே ஆயிடுச்சு. இயேசுநாதர் சொல்றாரு, எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போய் என்று இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் சொன்னால், தான் சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் விசுவாசித்து சொன்னால் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அதாவது இருதயத்தில் சந்தேகப்படாம உங்க குடும்பம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டா அது அப்படியே ஆயிடும். இல்ல என் பிள்ளைங்க சரியா வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுங்க உருப்படாதுன்னு இருதயத்தில் சந்தேகப்படாம நீங்க சொல்லிட்டா அந்த பிள்ளை உருப்படாம போயிடும். ஒருவேளை நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை, உங்க பிள்ளைகள் தாறுமாறாக வாழுகிறது, அதை பார்க்கும்பொழுது உள்ளத்தில் வேதனை உண்டு. ஆனாலும் அதை தள்ளிவிட்டு, ஆண்டவரே என் பிள்ளையோட சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் அவன் புத்தியை தெளிய பண்ணுவார். கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு போய் பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்த பொழுது அவன் அங்கிருந்து எப்படி ஏஞ்சானா, அந்த வசனம் சொல்லுது, அவன் புத்தி தெளிந்து. எல்லாம் சொல்லுவோம். நம்ம போய் அவங்களை தெளிய பண்ண முடியாது. ஒரு ஆள் தப்பா வாழுறாரு, தெரியாத தவறு செய்யறாரு, பாவத்தில் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர் சில வேலையை பார்த்துட்டு போகணுமா? புத்தி தெளிய வைக்கிறது யாரு? தான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இது எனக்கு ஏற்புடையது அல்ல என்கிற எண்ணம் அவனுக்கு எப்ப உண்டாச்சுன்னா கர்த்தர் அவன் புத்தியை தெளிய பண்ணார். அவன் சொன்னான், ஒரு தெளிவு வந்தது, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரனே நல்லா இருக்கும் போது நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இந்த இடம் என்னுடையது அல்ல, இதை நான் வெறுக்கிறேன். அதே போல நான் சொல்ல புத்தி தெளியணும், இந்த கடன்ல நான் இருக்க கூடாது, நான் ஏன் இங்க இருக்கணும்?
இந்த வியாதியில நான் ஏன் வாழணும்? கர்த்தரின் வியாதிகளை சுமந்தார் என்று எழுதியிருக்கும் பொழுது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதில் எழுதப்பட்ட வார்த்தை, அதில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள், உறுப்புகள் ஒன்று கூட மாறாது சொல்லி இருந்தா ஏன் நான் தைரியம் கொள்ளக்கூடாது? கர்த்தர் அல்லவா சொன்னார், நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அதனால் நான் ஏன் தைரியம் கொண்டு சொல்லக்கூடாது என் தேவனின் சகாயர் என்று? யாரோ ஒருவர் உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சம்பவத்தை ஒப்பிட்டு உங்கள் குடும்பத்தை இப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு நான் அப்படி ஆகிவிடுவேன் என்று ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நான் உனக்கு நிழலாயிருப்பேன், நான் உன்னை தாங்குவேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது காரியம் பார்த்தோம். வசனம் ஏன் பிரயோஜனப்படலன்னா, பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்கி போட்டார்கள் என்று இயேசுநாதர் சொல்லும்போது சொல்றாரு, இப்படியும் நீங்கள் அநேக காரியங்களை செய்கிறீர்களே. இப்படி நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஏன் நம்முடைய வாழ்விலே பிரயோஜனப்படவில்லை என்பதை சொல்லும் பொழுது அடுத்த காரியம் சொன்ன, தேவனுடைய வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு அந்த வசனத்தை புரியாத ஒரு நிலை உண்டாகும் பொழுது அந்த வசனம் நமக்கு பிரயோஜனப்படுகிறது அல்ல என்று சொல்லி அவர் சொன்ன ஓமையிலிருந்து எடுத்து விளக்கி காட்டினேன். இப்போ முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். எப்படி தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானது என்று சொல்லி நம்ம இப்பொழுது பார்த்து வருகிறோம். நீங்க வேதத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனாலையோ அல்லது திடீர்னு இப்படி திறந்து படிக்கிறதுனாலையோ அது பிரயோஜனம் உண்டாகாது. நீங்க எப்படி படிக்கணும், இந்த வசனம் எப்படி உங்க வாழ்க்கையில பிரயோஜனம் உடையதாக அல்லது உங்களுக்கு பலன் உண்டாகிற விதத்தில் எப்படி பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அதனால்தான் வேதம் சொல்லுது, மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு. அப்ப முதலாவது இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னு தெரியணும். இந்த வேதத்தை குறித்து 17வது சங்கீதத்திலே நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சங்கீதம் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வேத புத்தகம் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது 19வது சங்கீதம் 7-14 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அது குறைவே இல்லாதது, வேதம் குறைவற்றது. எல்லாம் சொல்லுவோம், வேதம் குறைவற்றது. திரும்ப சொல்லுங்க. அதாவது வேதம் சொன்னா இதுல இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையினால இதை நீங்க புரிந்து கொண்டா உங்க வாழ்வில் குறைவே இருக்காது. பக்கனால பஸ் சிரிச்சு சொல்லுங்க, குறைவே இருக்காது. இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நிறைய விசுவாசங்கள் நிறைய குறைவுகள் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது இந்த புத்தகம் குறைவற்றது. எந்த விதமான குறைவு இல்லாத நிறைவான ஒரு சம்பூர்ணமான குறைவற்ற ஒரு வாழ்வை உங்களால செய்ய முடியும். அடுத்த காரியம் சொன்ன, எப்படி அது இப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வை எப்படி உண்டாக்குதுன்னா, இது நம்மளை கைட் பண்ணுது, நம்மை வழி நடத்துகிறது. எல்லாம் சொல்லுவோம், என்னை வழி நடத்த. தேவனுடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமாய் உன் பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அறிவு எனக்கு உண்டாகும் பொழுது நான் போகிற இந்த பாதை, உலகத்திற்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை நாம் பார்க்கிறோம், வேஸ், அவர்கள் வழி, அவர்களுக்கு ஒரு வழி இருக்குது. உலகத்தில் அவர்கள் நன்றாக வாழ அல்லது அவர்கள் மேலே வர செல்வந்தர்களாக அவர்களுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னொருவன் கையில் இருந்து புடுங்குறாங்க, ஒரு சில மாடா உழைக்கிறாங்க, ரத்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வாழலாம். இன்னொருத்தன் பிச்சு பீராண்டி சுரண்டி வாழ், உலக வாழ். உலகத்துக்கு ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறது. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அது எப்படி கொடுக்குதுன்னு சொல்லும்போது சொல்றாரு, ஆசீர்வாதம் சொல்லும்போது பலன், திறமை, ஆற்றல், தயவு. எல்லாம் சொல்லுவோம், திறமை, ஆற்றல், தயவு. திரும்ப சொல்லுங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கான திறமைய, ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து அந்த செய்த காரியம் நல்லபடியா நீங்க மேல வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவர். நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு ஃபேவர் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களை பார்த்தாலுமே சில பேருக்கு பிடிக்காது, கெடுக்கணும்னு நினைப்போம். இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அந்த மாதிரி என்னுடைய வேலையில நான் அனுபவத்தில் அனுபவப்பட்டிருக்கேன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு கொடுத்து, யார் உனக்கு விரோதமாக இருந்து உன்னை கெடுக்க பார்த்தானோ அவன் கண்ணு முன்னாடியே அவன் நினைச்ச நினைப்புகள் எல்லாம் தகர்த்து அவன் கண்ணு முன்னாடியே உன்னை வாழ வச்சு உன்னை பெருக பண்ணி, கர்த்தர் அவனை விட பெரிய ஆள்கிட்ட உனக்கு தயவு கொடுத்து அவன் தலை குனிஞ்சு நிற்கும்படி உன்னை உயர்த்தி மேலே கொண்டு வந்தார். அப்படி மேல வர்றதுக்கு உங்களுக்கு நீங்க ஏதோ உங்க திறமையோ உங்க பலன் அல்ல, கர்த்தருடைய ஃபேவர் அவருக்கு செய்யக்கூடிய ஏற்ற நேரத்தில் சரியான விதத்தில் செய்யும்படி. யோசேப்பினுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அது நல்லா விளங்குது, கர்த்தர் எப்படி அவனுக்கு தயவு கொடுத்தார். தயவு மட்டுமல்ல, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். வரும் காரியங்கள் அவனால நிதானிக்க முடிந்தது, பகுத்தறிய முடிந்தது, சில காரியங்கள் அவனுக்கு புரிந்தது. குடும்பத்தில் எனக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், சவால்கள் வருது. நம்ம எப்படி புரிந்து கொள்றோம், நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, எப்படி ப்ரிசீவ் பண்றோம், எப்படி புரிஞ்சுக்கணும். இருளா இருக்குது, கஷ்டமா இருக்குது, துன்பமா இருக்குது, பிசாசின் போராட்டம் என்று நான் பார்க்கிறதல்ல. என்னுடைய ஃபோக்கஸ் நான் வேறு விதமாய் பார்க்கிறேன். என்னால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை கரம் பிடித்து இதுவரை கொண்டு வந்தவர் பாதி தூரம் கொண்டு வந்து என்னை கைவிட மாட்டார். இத்தனை காரியங்களை செய்து செங்கடலை பிளந்து வானாந்தரத்திலே பாலைவனத்திலே போஷித்த தேவன் இந்த எரிகோ மதிலை உடைத்து அந்த தேசத்தினுடைய நன்மையை கொடுத்தது உண்மையானார். இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து பாவத்திலே வாழ்ந்திருந்த என்னை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து, குடும்பத்தில் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை, இந்த போராட்டம் பெரிய மலையை போல் இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறபடினாலே நான் பாதி தூரம் வந்து நின்று தலை குனிந்து நிற்க மாட்டேன். என்னை அழைத்தவர் கண்டிப்பா என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், இட் கண்டெய்ன்ஸ் டிவைன் பிரின்சிபல். தெய்வீக கோட்பாடுகள் நிறைந்த புத்தகம். எல்லாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எல்லாம் சொல்லுங்க. கோட்பாடுகள், பிரமாணம், சூத்திரம் சொல்லுங்க. எல்லாம் மூணும் ஒண்ணுதான், ஒவ்வொரு விதமா சொல்றேன். இப்ப இது இப்படி போட்டா கீழே வரும், அது பிரின்சிபல், ஒரு பிரமாணம், புவியீர்ப்பு பிரமாணம். நான் இங்க நின்றுட்டு நான் பாஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வந்திருக்கேன், அதனால தான் அது கீழே இறங்குச்சுன்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஏன் எங்களுக்கு வேலை செய்யாதா? எங்களுக்கு தான் வேலை செய்யும். ரெண்டு பிரமாணம், ஒன்று பாவம் மரணம் என்ற பிரமாணம், ஒன்று கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம். ஜீவன் என்று சொன்னால் நன்மை, ஆசீர்வாதம். இதோ உனக்குன்பாய் மரணமும் ஜீவனும் மரணமும், நன்மையும் தீமையும், சாபமும் ஆசீர்வாதம். அப்படியே ரெண்டுக்கு நடுவில் கோடு போடுங்க. ஜீவன், நன்மை, ஆசீர்வாதம். மரணம், தீமை, சாபம். பாவத்தின் விளைவினாலே வந்த மரணம், மரணத்தாலே தீமை, தீமையாய் சாபம். இது ரெண்டுமே நமக்கு முன்னாடி வச்சிருக்கார். கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாகிற ஜீவன், அதனால் உண்டாகிற நன்மை, அந்த நன்மை உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும். ரெண்டுமே உங்க முன்னாடி இருக்கு, நீங்க சூஸ் பண்றீங்க. இது ரெண்டு பிரமாணம், ரெண்டு பிரின்சிபல். ஒன்று வேர்ல்ட் சிஸ்டம், இன்னொன்று கிறிஸ்துவின் சிஸ்டம். இன்று உலக பிரகாரமான ஒரு வாழ்வு, உலகத்திற்கென்று ஒரு வழி, அவர்கள் வேஸ், அவர்கள் வழி, அந்த பாதை. அந்த பாதை என்ன வேதம் சொல்கிறது? மரணம், அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம். அவங்க அந்த உலகத்தில் சிஸ்டத்தில் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம். அப்போ மரணம் என்ற பிரமாணம், பாவத்தினாலே வந்த மரணம், அந்த மரணத்தால் வந்த தீமை, அதனால் வந்த சாபம் எல்லாரையும் இழுத்துச்சு. வியாதி இழுத்தது, கவலை இழுத்தது, பயம் இழுத்தது. இப்ப கிறிஸ்து இயேசுவினாலே இன்னொரு ஜீவன், இன்னொரு பிரமாணம், ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லுவோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செய்துட்டு இருக்குது. இன்னொரு பிரமாணம் இருக்கு, ஏற்கனவே இருக்கு, அது தூக்கு விசை பிரமாணம். அதை வச்சுதான் பிளேனு, ராக்கெட் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே இருந்தது. ஆதாம கர்த்தர் சிருஷ்டிச்சு பூமியில வைக்கும் போது அந்த பிரமாணம் இருந்தது, ஆனா கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சு அதை ஏக்கி வச்ச பிறகுதான் அந்த பிரமாணம் வேலை செய்யறத நம்ம பார்த்தோம். அதே போல கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம், கர்த்தர் சொல்றாரு, தேடுகிற எவனும் கண்டடைவான். எல்லாம் சொல்லுவோம். தூங்குகிறவன் கண்டடைவதில்லை, செவி அடைக்கிறவன் கேட்பதும் இல்லை, காண்பதும் இல்லை.
ஆனால் ஒருவன் கேட்கக்கூடுமானால், கேட்கக்கூடிய ஒரு காது இருக்குமானால், அதை நீங்கள் கவனிப்பீர்களானால், வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், எந்த பிரச்சனை இழுக்கிறதோ அதன் மத்தியிலே கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலனை அடைந்து கழுகு தன் செட்டை அடித்து பறக்கிறது போல நீங்கள் மேலே எழும்புவீர்கள். அப்ப நான் சொல்கிறேன், வறுமையிலிருந்து எழுந்திருக்க முடியும், சாபத்திலிருந்து எழுந்திருக்க முடியும், தரித்திரத்திலிருந்து எழுந்திருக்க முடியும். எப்பனா நான் ஜெபம் பண்றதுனால அல்ல. நல்லா கவனிங்க, இந்த பிரின்சிபிளை நீங்க கண்டுபிடிச்சா, இந்த டிவைன் பிரின்சிபிள், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களானால், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்ற காரியத்தை கண்டுபிடிச்சா, புவியீர்ப்பு பிரமாணம் எப்படி எல்லாருக்கும் வேலை செய்தோ அதே போல ஆவியின் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம் எல்லாருக்கும் வேலை செய்யும். பகலாம் சொல்லுங்க, உங்களுக்கும் வேலை செய்யும். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. புரியாதவங்க இது வரைக்கும் கேட்கணும், பக்கத்தில் கேட்க அது என்னது வேலை செய்யும். ஏன்னு சொன்னோம், கஷ்டம் கஷ்டம் துன்பம் ஒன்றும் சரியில்லை அப்படியே பேசிட்டு இருக்கக்கூடாது. சில பிரமாணங்கள், டிவைன் பிரின்சிபல் இதில் எழுதியிருக்குது. This book contains full of principle, divine principle. அதனால தான் இந்த புத்தகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய பிரமாணத்தை நம்ம படிக்கணும், புரிந்து கொள்ளணும். வேலை செய்யும். பக்கத்தில் உங்களுக்கும் வேலை செய்யும். இதை எடுத்து தலையின கீழே வச்சுட்டு படுத்து தூங்கும் போது பத்திரமா கையில் கட்டி பிடிச்சின்னு முத்தி கொடுத்துருந்தா வேலை செய்யாது. இதில் சில காரியத்தை சொல்றது என்ன இருக்குது அதை கவனிச்சாதான் அந்த வேலை செய்யும். இது ஒரு விதை மாதிரி, இதை கொண்டு போய் நிலத்தில் போட்டால் தான் முளைச்சி வரும். அதே மாதிரி இந்த வசனம் உங்க உள்ள போனாதான் வேலை செய்யும், கையில் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யாது. இந்த புத்தகம் உள்ள போய் என்னைக்கு உங்க வாயில வருதோ அன்னைக்கே இந்த புத்தகம் வேலை செய்யும். நாம் இங்க வந்தீங்கன்னா சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சுகம் கிடைக்கும். தீர்க்கதரிசனமா சொல்றேன்னு நினைச்சு கூட இல்ல. அவர் சொன்னாரு, எனக்கு இல்ல அது அப்படிதான் இருக்குன்னா சொன்னபடியே ஆகணும். 1000 வாட்டி சொல்லிட்டேன் நான். உன் வாயின்படிதான் ஆகும். பக்கத்து பேர் சொல்லுங்க, எப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இன்னும் புரியலன்னு திடீர்னு. உங்க வாயில தான் ஜீவன், உங்க வாயில தான் மரணம், உங்க வாயில தான் நன்மை, உங்க வாயில தான் தீமை. நீங்க ஃபைனலா எப்படி பேசுறீங்க? என்ன பிரசங்க கேட்டாலும், நீங்க என்னதான் கோயிலுக்கு போனாலும், வீட்டுக்கு போய் உங்க வாயில என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். புரிஞ்சுச்சுங்களா? பக்கத்துல நல்லா புரிஞ்சுதா? இங்க பிரசங்கம் பண்ற போது கேட்டுட்டு கையை தட்டிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போனா போதாது. வீட்டுக்கு போய் என்ன பேசுறோம், என்ன புரிஞ்சிருக்குது? அப்ப நீங்கள் பாத்தீங்களா, இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்க சொல்லலாம், நான் எடுத்து போன வாரம் காட்டினேன். இந்த வேத புத்தகத்தில் ஒரு காரியத்தை பேதுரு சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எல்லாம் முழிச்சிட்டு இருக்கீங்களா? விழிப்போடு இருக்கீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதுவரைக்கும் நீங்க பழகின தெரிந்த எந்த பாஸ்டரும் பேதுரு விட பெரிய பாஸ்டரா இருப்பாங்களா? ஹலோ, எனக்கு கொஞ்சம் பதில் பேசுங்க. பேதுரு விட, இந்த புத்தகத்தில் இருக்கிற பேதுரு இதை விட பெஸ்டான ஆளை நீங்க பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. அப்ப நல்லா கவனி. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாருங்க, அவர் 34 வருஷம் ஊழியத்தில், அதெல்லாம் இருக்கட்டும், அதை விட பெஸ்டான ஆள் இதில் எழுதியிருக்காரு. அவரு அப்படியே கர்த்தரோடு சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான். நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல, நல்லது. அதை விட பெஸ்ட் பாஸ்டர் பாஸ்டர் பீட்டர். அதனாலதான் நீங்க யாரை கவனிக்கணும்னா, யார் சொல்றதை கவனிக்கணும்னா, கண்டவங்களும் பேசிட்டு போயிடுவாங்க ஆளுக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின முற்றிட்டுன்னு போட்டார். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நம்ம ஆளுங்க புத்தகத்தை எழுதி எழுதி உள்ள பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து ராத்திரி கர்த்தர் என்னோடு பேசி எனக்கு வெளிப்பாடு எழுதுப்பா. இது பேதுருக்கு எழுதின நிருபம். நான் ஒரு நிருபம் எழுதுறேன் என் சபைக்கு. அது நிருபம்னா இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்ற நிருபம். இயேசு சீக்கிரமா வருகிறார் என்ற ஜெப வீட்டில் இருக்கிற போதகராக நான் உங்களுக்கு எழுதுகிறதாவது அதை எடுத்து பைபிளை சேர்த்துருவாங்க. நல்ல வேலை தப்பிச்சுது.
இத மாதிரிலாம் பண்ணுவாங்க, சேஷ்ட பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இதுல இருக்கிறத எவனாவது ஒருத்தன் கூட்டினாலும் குறைச்சாலும் அவன் சபிக்கப்பட்டவன் எழுதிருக்குது. யாருக்கும் அத்தாரிட்டி கிடையாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த புத்தகத்தை வயலேட் பண்ணவோ கூட்டவோ குறைக்கவோ அதிகாரம் கிடையாது. ஆகவேதான் போதிக்கும் பொழுது நீங்க தலையாற்றுறது அவசியம் இல்ல. நான் போதிக்கும் போது உங்க பைபிளை திறந்துக்குங்க. இதில் என்ன எழுதியிருக்கிறது, அது சரிதானா என்று சொல்லி நீங்க கவனிச்சு பாருங்க. நலம் உண்டானால் எடுத்துக்கங்க, இல்லன்னா விட்டுடுங்க. இலையில பிரியாணி போட்டிருக்கேன், கறி போடுறேன், எலும்பு இருந்தா கறியை சாப்பிட்டு எலும்பு கீழே போட்டுருங்க, கறியை ஒண்டி சாப்பிடுங்க. நலமா தோன்றதெல்லாம் எடுத்துங்க. இப்பதாங்க கையை தட்டணும். பிரியாணி நல்ல தான், கறி போடுறாங்க, இவ்வளவு பெரிய எலும்பு இருக்குது, கரெக்டா கடிச்சு வெளியில வைக்கல. ஜூலியஸ் பாஸ்டர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அவர் எந்த பாஸ்டர் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பைபிள் எடுத்துங்க. இது வரைக்கும் நாங்க யாரும் இப்படி சொல்லி கேட்டதே இல்லையா? என்ன பண்றது, சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்களும் நானும் நம்புகிற ஒரே கர்த்தர், உன் கர்த்தர், என் கர்த்தர், என் கர்த்தர், உன் கர்த்தர். இங்க என்ன பிரசன்ட் பண்ண வரல. இங்க பேதுரு எப்படி எழுதுறார் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அல்லது பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும், எல்லாம் சொல்லுமோ, அறிகிற அறிவு. திரும்ப சொல்லுங்க. எப்படி அவர் அறிய முடியும்? ஜெபம் பண்ணி கண்ணு மூடி ஸ்தோத்திரம் 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 அப்படி இல்லை. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை